Hi, this is Vignesh and you are watching Eternal Mobile Service and Training Institute. ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு ரெனோ 8 ப்ரோ ஓப்போ ரெனோ 8 ப்ரோ வந்து டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. ஆல்ரெடி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஒரு கடையில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷீல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து அப்படியே நம்ம லைவாக டயக்னைஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன இஷ்யூவில் இருக்குது, இவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பூட்டிங்கை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீலர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அவர் வந்து பவர் ஐசி மட்டும் ரீபால் பண்ணி பார்த்தேன், பட் அப்பயும் வந்து எனக்கு பூட் ஆகலன்னு மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதோட பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 8 வோல்டேஜ் பேட்ரி, அதாவது சிங்கிள் செல் பேட்ரி இல்லை, டுவல் செல் பேட்ரி. ஒரே பேட்ரி மாதிரி இருக்குது, ஆனால் நடுவில் பார்ட்டிஷன் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவல் செல் பேட்டரின்னு சொல்லுவோம். அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது 4 வோல்டேஜ், இது 4 வோல்டேஜ். ஸோ இப்போ ஆடப் ஆகும். இப்போ உங்கள் விபேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 வோல்டேஜ் வரும். நீங்கள் டிசியில் வைக்கும் போது 8 வோல்டேஜ் வச்சு தான் நீங்கள் வந்து பூட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் 4 வோல்டேஜ் வச்சு பூட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம் பூட்டே ஆகாது. இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து மைனர் லீக்கேஜ் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதனால் எது வந்தாலும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் செல் பேட்டரியாக தான் இருக்கும், நடுவில் இந்த மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எதுவும் இருக்காது, ஆனால் 2 ஸ்ட்ரிப் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அது சிங்கிள் செல் பேட்டரி இல்லையா, ஸோ அதுக்கு 4 வோல்டேஜ் தான். ஸோ 2 ஸ்ட்ரிப் வரதால அது 8 வோல்டேஜ்னு நினச்சிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போது டிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 8 வோல்டேஜ் வச்சுருக்கேன், 5 ஆம்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 8 வோல்டேஜுக்கு நான் இந்த பூட் கேபிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்காது. ஏன்னா இதோட மேக்ஸிமம் அவுட்புட்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.7 வோல்டேஜ் தான். இப்போ இது 8 வோல்டேஜ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் மல்டிமீட்டர் ப்ரோபே நான் வந்து பூட் கேபிள் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணி பார்க்கலான்னாக்கா, ஸோ ஆனில் இருக்குது டிசி. இப்போது ஆம்ஸ் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 300 மில்லி ஆம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கன்சப்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகுது. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நம்ம ப்ரைமரி லைன் வந்து லீக்கேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ என்கிட்ட தெர்மல் கேமராவில் இருக்கேன். நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, தெர்மல் கேமராவில் வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ என்ன ஹீட்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கெஸ் பண்ணுறது அவர் எடுத்த பவர் ஐசி தான் எனக்கு ஹீட்டப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இந்த பவர் ஐசி தான் எனக்கு வந்து ஹீட்டப் ஆகுது. ஸோ இந்த பவர் ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்னமும் அந்த 300 மில்லி ஆம்ஸ் வந்து லீக்கேஜ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸில் எதனா ஷார்ட் எதனா இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு 2 பக்கமும் 0.00 காமிக்கிருக்காங்க. அப்போ எனக்கு இந்த லைன் வந்து ஷார்ட்டில் இருக்குது. இப்போது ஐசி ரிமூவ் பண்ணிவிட்டும் நம்மளுக்கு அந்த ஷார்ட், அந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற ஷார்ட் வந்து கிளியர் ஆச்சா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நம்ம டயர்டு வெளியே அந்த கெப்பாசிட்டர் மேலே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு பக்கம் வேல்யூ வருது, எனக்கு 2 பக்கமும் ஷார்ட் காமிக்கல. அப்போது கன்ஃபார்ம் நம்மளுக்கு என்ன அர்த்தம், இந்த ஐசி தான் நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்குன்ட்டு. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கரெக்டாக தான் ப்ளேஸ் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம ரீபால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம், சேம் இஷ்யூ இருக்கா இல்லை நம்மளுக்கு ஷார்ட் கிளியர் ஆச்சா இல்லையான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஐசி க்ளீனிங்க்கு மேக்ஸிமம் விக்கு நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் போர்ட் க்ளீன் பண்ணும்போது வேணால் நீங்கள் விக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சர்வீஸும் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரைனிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே காமிப்பேன். 10 பேருக்கும் பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவல் செட்டப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே லைவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்றும் இங்கே தான் இருந்தாங்க, இன்றைக்கும் இங்கே தான் இருக்காங்க. இதே மாதிரி மீதி ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி லைவ் கிளாஸஸ், லைவ் சர்வீசஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பழகணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை சர்வீஸ் பழகணும்னு கற்றுக்கணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இல்லை ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம்.
வந்து கற்றுக்க போகிறோம். மொபைல் சர்வீஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும். இது எப்படி ரெடி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐசி நல்லா இருக்கா இல்லை காம்பவுண்ட் தான் ஷார்ட் ஆயிருக்கான்றது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நாளில் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற நம்பர் பார்த்து கால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக ஃப்ளக்ஸ் வைங்க, அதிகமாக வைக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு பாலிஷ் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஐசி அதோட பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டரில் நம்மளுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஷார்ட் இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் ஐசி தான் நம்மளுக்கு ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஐசி நம்மளுக்கு ஸ்டாக் இல்லை இப்போதைக்கு. ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு பார்சல் வரும். நாளைக்கு ஐசி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். கண்டே டே 2 நம்மக்கிட்ட ஐசி ஆர்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐசி வந்தாச்சு. ஸோ இந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஐசி வந்து பை பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து ஸ்பேர் போர்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்பேர் போர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறது. இந்த ஐசி நம்மக்கிட்ட எந்த ஸ்பேர் போர்ட்லேயும் இல்லாததால் நம்ம இதை ஆர்டர் பண்ண வேண்டியதாக போச்சு. டெட் போர்ட்ஸ் நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ டெட் போர்ட்ஸ்லேருந்து நீங்கள் அதில் இருக்கிற ஐசி எடுக்கிறது மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும் வெளியே வாங்குறத விட கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஆல்ரெடி இருந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் புது ஐசி வாங்கும் போது மேக்ஸிமம் வந்து அது ரீபால் ஆகி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னாக்கா வந்த ரீபாலையும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு 183 கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 183 பிபிடி போட்டு பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே இது யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் டிகிரி பிபிடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதாவது அது ரீபால் ஆகி உட்காருது கொஞ்சம் டைமிங் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்காக தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த ப்ராப்பராக வராது உங்களுக்கு இனிஷியலாக பண்ணும்போது. ஸோ திருப்பி நம்மளுக்கு வந்து சேம் அந்த கெப்பாசிட்டரில் இன்னும் நம்மளுக்கு ஷார்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா டயோடு மோட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வேல்யூ வருது. பழைய ஐசியை நம்ம ரீபால் பண்ணி வைக்கும் போது எனக்கு இந்த கெப்பாசிட்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா டயோடு வேல்யூ வந்து 0ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதாவது கிரவுண்டுன்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் இப்போ புது ஐசி ப்ளேஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 260 நம்மளுக்கு டயோடு வேல்யூ வருது. அப்போது நம்மளுக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா திருப்பி டிசியில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 வோல்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு ஆட்டோ கன்சப்ஷன் எதனா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இப்போ தான் கஸ்டமர் கொடுத்த ஃபால்ட்டே வரப்போகுது. ஏன்னா இப்போது ஷார்ட் ஆனது இருக்கு இல்லையா. ஸோ டீலர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா பவர் ஐசி ரீபால் பண்ணுன்னு சொன்னார். அப்போ பவர் ஐசி ரீபால் பண்ணும்போது அவர் அதை ஷார்ட் பண்ணியிருப்பார். இப்போ நம்மளுக்கு ஆக்சுவல் ஃபால்ட் நம்மளுக்கு இதிலே செட் ஆன் ஆகிடுச்சுனாக்கா இதோட நம்ம ப்ராப்ளம் சால்வ்.
ஸோ டிசியில் 8 வோல்டேஜ் 5 ஆம்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோ கன்சப்ஷன் எதுவுமே இல்லை. ஆம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 0ல் தான் இருக்குது. அப்போ என்னோடய ஷார்ட் வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரிகர் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பூட்டிங் எடுக்குது, இல்லை செட் ஆன் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். எனக்கு செட் ஆன் ஆகிடுச்சு, வைப்ரேட்டும் ஆகிடுச்சு. இப்போ நம்ம விபேட் வந்து பார்த்திங்கனாக்கா 8 வோல்டேஜ் கொடுக்குறோமா, ஆனால் உங்கள் விபிஹெச் ஸ்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 வோல்டேஜ் தான். ஸோ அதனால் இதில் 8 வோல்டேஜ் இருக்குது, நான் விபிஹெச்சில் போய் 8 வோல்டேஜ் அப்ளை பண்ணிங்கனாக்கா உங்கள் பவர் ஐசி வந்து பர்ன் ஆகிடும், இல்லைனாக்கா உங்களுக்கு ட்ராக் வந்து பர்ன் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இது ஃபுல்லாக பூட் ஆகிடுச்சு. பேட்டரியில் ஆன் ஆகுதா இல்லையா செக் பண்ணிக்கலாம். செட்டும் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃபுல்லாக பூட் ஆன் ஆகுதா பார்க்கலாம், இல்லை எதனா ரீஸ்டார்ட் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் பூட்டிங் போயிடுச்சு. செட் ஆன் ஆகிடுச்சுங்க. ஸோ பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, செட் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, செட் ஆன் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இப்போ மேக்ஸிமம் உங்கள் ஃபோன்ஸ்க்கு சர்வீஸ் வரதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிம்பிள் இஷ்யூவாக தான் மேக்ஸிமம் இருக்கும். சிபி ரீபாலோ இல்லைனாக்கா ப்ரைமரி லைன் ஷார்ட்டோ காம்ப்ளிகேட் ஆகிறது ரொம்ப ரேர் கேசஸாக தான் வரும். ஆல்ரெடி 2-3 டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே வருது அப்படின்னாக்கா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆகிடும். அது நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், மேஜர் இஷ்யூ கிடையாது. நம்ம இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இதோட ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கடைக்கு ஏற்ற மாதிரி ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வாங்குவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ரெனோ சீரிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஹை பட்ஜெட் ஃபோன். இதுக்கு நீங்கள் தாராளமாக கஸ்டமர்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2000 ருபீஸோ 3000 ருபீஸோ நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது வந்து மார்க்கெட் ஏற்ற மாதிரி தான். என்னோடய மார்க்கெட்டில் இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் 3000 சார்ஜஸ் பண்ணுறேன். சிம்பிள். என்னோடய பொருள் இப்போ நான் ஒரு ஐசி சேஞ்ச் பண்ணேன் இல்லையா, ஆல்ரெடி ஒரு டெக்னீஷியன் பார்க்குறீங்கனாக்கா இந்த ஐசி எவ்வளோன்றது தெரியும். ஸோ என்னோடய டோட்டல் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 10% கூட அந்த ஐசியோட காஸ்ட் இருக்காது. ஓகே, இதெல்லாம் நம்ம நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிட்டன் கொடுக்குறீங்க இல்லையா. ஸோ இது வந்து கற்றுக்குறீங்க, என்கிட்ட இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போய் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? கற்றுக்கிட்டு ப்ராப்பர் நாலேஜோடு பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு வந்து நல்ல லாபகரமாக கொடுக்க வேண்டிய ஃபீல்டு தான் அது. ஸோ நல்லா ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ நம்ம சர்வீஸும் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம ட்ரைனிங்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே காமிப்பேன். நம்மளோட மேக்ஸிமம் அக்காமடேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா 10 பேருக்கு நம்மளுக்கு வந்து எடுக்கிறோம். 10 பேருக்கும் பார்த்திங்கனாக்கா இண்டிவிஜுவல் செட்டப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பாதி ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே லைவாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. நேற்றும் இவங்க தான் இருந்தாங்க, இன்றைக்கும் இவங்க தான் இருக்காங்க. இதே மாதிரி மீதி ஸ்டூடெண்ட்ஸும் டெய்லி லைவ் கிளாஸஸ் லைவ் சர்வீசஸ் நம்ம எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பழகணும்னு எதிர்பார்க்குறீங்க, இல்லை சர்வீஸ் பழகணும்னு கற்றுக்கணுன்னு பார்க்குறீங்க அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இல்லை ஸ்க்ரீன்லேயே நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.